வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரியாக்ட் ஜேஸில் ரெடக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெடக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ரெடக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி எதுக்காகனா, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டே நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா கிடையாது. ஸோ நம்ம ஸ்டேட் ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிளாஸ் காம்பவுண்ட் நார்மல் ஸ்டேட் யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் வந்துட்டு ஹூக்ஸ் கான்செப்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம இதுக்கு தனியாக ரெடக்ஸில் போயிட்டு நம்ம ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லாமே ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் காம்பனண்ட்குள்ளே மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்போது நம்ம வந்துட்டு அவுட் சைட் த காம்பனண்ட், அதாவது குளோபலைஸ்டாக ஒரு ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுன்றதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து ரெடக்ஸை மேனேஜ் பண்ண போகிறோம். கேஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஒய் யூஸ் ரெடக்ஸ் வித் ரியாக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு டிபிக்கல் ரியாக்ட் அப்ளிகேஷன் ஈச் காம்பனண்ட் மெயின்டைன் இஸ் ஓன் செட். அப்படி இருக்கும்போது அப்ளிகேஷன் குரோ ஆச்சுன்னா இது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது காம்ப்ளெக்ஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ஈச் காம்போனண்ட்டில் இருக்கும்போது ஸோ அதை வச்சு ஒரு மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுது அந்த ஒரு காம்போனண்ட் அப்படின்ற போது நமக்கு அதை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுவே நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு ஸ்டோர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரில் போயிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போலாம் நம்ம கெட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம அதை அப்டேட் பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ ஸ்டேட் மெத்தட் வச்சு நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு மெயினாக ரெடக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரெடக்ஸ் அப்படின்றது ஒரு லைப்ரரி. ஸோ அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அப்ளிகேஷனில் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ரெடக்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கமாண்ட் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் பேசிக்லி ஆல்ரெடி என்னோடய ப்ராஜெக்டில் வந்துட்டு நான் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நான் எப்படி பண்ணுறது மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக், ஓப்பன் இன்டெகிரேட்டட் டெர்மினல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பாத்துலேருந்து உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே போய் ஜஸ்ட் அந்த கமெண்ட்டை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் அது இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறது எப்படின்னா, ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா பேக்கேஜ் ஆர்ஜிஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதில் போனீங்கன்னா ரியாக்ட் ரெடக்ஸ் அப்படின்றதும் இங்கே ரெடக்ஸ் அப்படின்றது இம்போர்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுறது, ஸோ இப்போ ரெடக்ஸில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ ரெடக்ஸில் வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். கவுண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர்எஃப்சி ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கான்செப்ட் தேவைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட். என்னென்னா ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது நமக்கு தேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூசர். ஸோ இந்த ரெடியூசர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெடியூசரில் தான் நம்ம லாஜிக் ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். என்ன மாதிரியான லாஜிக் அப்படின்னா நம்ம வர ஆக்ஷனை பேஸ் பண்ணி, அதாவது யூசர் பண்ணுற ஒரு ஆக்ஷனை பேஸ் பண்ணி அந்த ஆக்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டி இந்த ரெடியூசரில் ரிட்டர்ன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்ன ஆக்ஷன், ஸோ அந்த யூசர் என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு ஆக்ஷனை நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போது ஃப்ளோ எப்படி வரும்னா ஆக்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் யூசர் கிரியேட் பண்ணுற ஆக்ஷன் மூலமா அந்த ஆக்ஷன் ட்ரிகர் ஆகும். ஒரு ஆக்ஷனுக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம ரெடியூசரில் லாஜிக் ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். அந்த ரெடியூசர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்டில் இருக்கிற வேல்யூவை அந்த வேல்யூ எடுத்து இன்கேஸ் அதில் சேஞ்சஸ் பண்ணணும்னா சேஞ்சஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஸோ என்ன அந்த லாஜிக் வந்து இருக்கிற டேட்டாவை அப்படியே ஷோ பண்ணால் மட்டும் போதுன்னா அந்த எடுத்து ஷோ பண்ணுற அந்த லாஜிக்கை ரெடியூசரில் எழுதியிருப்போம். ஸோ அப்போ ரெடியூசர் இஸ் ஃபார் லாஜிக்கல் பார்ட், state store. Next action வந்து what is the action user made. ஸோ யூசர் மேட் பண்ணுற ஆக்ஷன் எல்லாமே இதில் நம்ம ரிட்டர்ன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸ்டேட்டை வந்து நம்ம இனிஷியல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கான்ஸ் இனிஷியல் ஸ்டேட் அப்படின்ற நேமே இருக்கும் கொடுத்துக்கிறேன். இனிஷியல் ஸ்டேட் ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப் 0. ஓகே, ஸோ இப்போ சாரி இந்த செமிகோலன் வராது, இங்கே தான் செமிகோலன். ஓகே, ஸோ இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேட்டும் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த ஆக்ஷன்ஸ் என்னென்ன ஆக்ஷன் பண்ண போகிறாங்க யூசர் அப்படின்றத பற்றி அதுக்கு ஆக்ஷன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். நான் என்ன ஆக்ஷன் பண்ண போகிறேன்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், இந்த 2 ஆக்ஷன் தான். ஸோ அப்போ இன்க்ரிமெண்ட் அதுக்கு வந்துட்டு ஒரு ஆக்ஷன் டைப், என்ன டைப்பில் என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அப்படின்ற வேல்யூ தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு டிக்ரிமெண்ட். ஸோ டிக்ரிமெண்ட்
type decrement. ஓகே, ஸோ இப்போ ஆக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ நான் இந்த இன்க்ரிமெண்ட் கால் பண்ணேன்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் வேல்யூ போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும்னா ரெடியூசரில் அதுக்கு லாஜிக் எழுதணும். ஸோ ரெடியூசர் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அதனால் ஃபங்க்ஷன் ரெடியூசர், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம். ஒன்று வந்து ஸ்டேட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆக்ஷன் அப்படின்றத பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஸ்டேட்டுக்கு வந்துட்டு இனிஷியல் ஸ்டேட்டை நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்ஷனுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் வந்துட்டு இந்த இனிஷியல் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன யூசர் ஆக்ஷன் பண்ணுறோம் அதை கேப்சர் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்விட்ச் கேஸு. ஸோ ஆக்ஷனில் டாட் டைப். ஸோ இப்போ ஆக்ஷனில் என்ன டைப் வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே கேசஸ் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் இன்க்ரிமெண்ட். ஓகே, ஸோ இப்போ யூசர் இன்க்ரிமெண்ட்ன்ற ஆக்ஷன் ட்ரிகர் பண்ணார்னா இது என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு வந்துட்டு இந்த ஆக்ஷனில் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ அந்த ஆக்ஷன்லேருந்து டைப் நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதில் இருக்கிற இந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போ இந்த வேல்யூ இந்த கேஸ் மேட்ச் ஆச்சுன்னா அது எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ இதில் என்னது இன்க்ரிமெண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் எத்தனை காலி பிரேசஸ்க்குள்ளே டாட் 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 ஸ்டேட். ஸோ இது எதுக்காகனா அந்த ஸ்டேட்டை கால் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் கவுண்ட், அப்புறம் ஸ்டேட் டாட் கவுண்ட் ப்ளஸ் 1, அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேட் கவுண்ட் ப்ளஸ் 1 பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதுதான் முடிஞ்சு. ஸோ இப்போ இதே வந்துட்டு அகெயின் டிக்ரிமெண்ட்க்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ டிக்ரிமெண்ட் அதுக்கான வேல்யூ, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் டாட் 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 ஸ்டேட் கவுண்ட். ஸோ டிக்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட வேல்யூவை -1 பண்ண போகிறோம், அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேட் -1. ஸோ இப்போது இன்க்ரிமெண்ட் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு இந்த ஆக்ஷனில் டைப் இன்க்ரிமெண்ட்ன்ற வேல்யூ வரும். ஸோ அந்த ஆக்ஷன் டாட் டைப்னு எடுக்கும்போது இதில் என்ன வேல்யூ இருக்கும், இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ அப்போ இது 2 கேஸில் 1 by 1 செக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது இன்க்ரிமெண்ட் மேட்ச் ஆகிட்டு எனக்கு ஒரு வேல்யூ வந்து ப்ரீவியஸ் கவுண்ட் ப்ளஸ் 1 ஆடும். அதே வந்து டிக்ரிமெண்ட் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு டைப் டிக்ரிமெண்ட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஆக்ஷனில் இங்கே ஆக்ஷன் டாட் டைப்னு எடுக்கும்போது இங்கே டிக்ரிமெண்ட் அப்படின்ற வேல்யூ இருக்கும். அதை வந்து இந்த 2 கேஸில் சர்ச் பண்ணும் 1 by 1. ஃபஸ்ட்டு கேஸ் செக் பண்ணும், இங்கே டிக்ரிமெண்ட் வேல்யூ இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அப்போ இது மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் வரும் டிக்ரிமெண்ட் இருக்குது, டைப்பு டிக்ரிமெண்ட். ஸோ அப்போ அது மேட்ச் ஆகும். உங்களுக்கு கவுண்டோட வேல்யூ 1 வந்து மைனஸ் ஆகி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் பண்ணணும். ஸோ இன்கேஸ் எதுவுமே வரல அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்து போகிறேன். ஸோ அப்போது ஸ்விட்ச் கேஸில் எந்த கேஸுமே மேட்ச் ஆகலாம், எனக்கு டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு டிஃபால்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம இனிஷியல் ஸ்டேட் பண்ணியாச்சு, ரெடியூசர் எழுதிட்டோம், அந்த ஆக்ஷன் எழுதிட்டோம், அந்த ஆக்ஷனுக்கு பேஸ் பண்ணி என்ன லாஜிக் வேணுமோ அதை வந்து ரெடியூசரில் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம ஸ்டோர் கிரியேட் பண்ணோம். ஏன் ஸ்டோர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ரெடியூசரை கால் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம ஸ்டோர் இருந்தால் தான் நம்ம இந்த ரெடியூசரை கால் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டோரில் தான் டிஸ்பேச் மெத்தட் இருக்குது. ஸோ அப்போ அந்த டிஸ்பேச் மெத்தட் வச்சு தான் ரெடியூசரை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே ஸ்டோர் கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் ஸ்டோர். இப்போ வந்து நம்ம ரெடக்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்டோர் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. கிரியேட் ஸ்டோர் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெடியூசர் அப்படின்றத நம்ம பாஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ரெடியூசருக்கு தான் நம்ம ஸ்டோர் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் சரி, ஸோ ரெடக்ஸ்லேருந்து நம்ம கிரியேட் ஸ்டோர்னு எடுத்துருக்கோம். ஸோ வந்து இது மாதிரி டேஷ் இது மாதிரி தான் வரும். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ வந்து ஸ்டோர் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டேட் டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா நம்ம இங்கே இருக்க ஸ்டேட்டை டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண போகிறது இல்லை. அந்த ஸ்டேட் எடுத்து இங்கே ஒரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதனால் ஸோ கான்ஸ்ட் கவுண்ட், அதுக்கான செட் பண்ணுறதுக்கான செட் கவுண்ட் மெத்தட். ஸோ இது வந்து கான்செப்ட் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ் ஸ்டேட் ஸோ இதில் வந்துட்டு வேல்யூ பாஸ் பண்ணோம். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி இந்த ஸ்டோரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்குது. ஸோ அப்போது ஸ்டோர் டாட் கெட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, அதுலேருந்து என்ன பர்டிகுலர் வேல்யூ வேணுமோ, அதாவது ஸ்டேட்டில் வந்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஒரு ஸ்டேட்டில் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு பர்டிகுலராக கவுண்ட் வேணுன்றதுனால நான் கவுண்ட் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஆக்ஷனை டிஸ்பேச் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு வேணும். ஸோ அப்போ அதனால் ஃபங்க்ஷன் கால் ஆக்ஷன்
இன்க்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் நான் ஆல்ரெடி சொன்ன டிஸ்பேட்ச் அப்படின்ற மெத்தட் இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்பேட்ச். ஓகே, இப்போ வந்து நான் என்ன ஆக்ஷன் பாஸ் பண்ண போகிறேன்னா இன்க்ரிமெண்ட் ஆக்ஷன். ஏன்னா இது இன்க்ரிமெண்ட்கான ஃபங்க்ஷன். ஸோ அப்போ அந்த இன்க்ரிமெண்ட் ஆக்ஷனை நீங்கள் அப்படியே இதில் பாஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இதுக்குள்ளே பாஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சு. ஸோ இப்போது இதே ப்ராசஸ் தான் திரும்ப பண்ண போகிறோம். அதனால் இந்த ஃபங்க்ஷனை அப்படியே காப்பி பண்ணி டிக்ரிமெண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆக்ஷன் டிக்ரிமெண்ட், அதில் வந்துட்டு டிக்ரிமெண்ட்டோட ஆக்ஷனை பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆக்ஷன் அண்ட் டிக்ரிமெண்ட்டை வந்துட்டு இப்போ நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு h1 டேக்கில் அந்த கவுண்ட் என்ன வேல்யூன்றதை ஷோ பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு 2 பட்டன் வேணும். ஸோ இன்க்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு பட்டன், அந்த இன்க்ரிமெண்ட் பட்டனில் நம்ம இந்த ஆக்ஷன் இன்க்ரிமெண்ட்டை கால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒன் கிளிக் ஆக்ஷன் இன்க்ரிமெண்ட். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் டிக்ரிமெண்ட்டை கால் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் டிக்ரிமெண்ட் கால் பண்ணி கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே டிக்ரிமெண்ட் மாற்றினா போதும். ஓகே சார், ஸோ இப்போ இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம இது கால் பண்ணும்போது நமக்கு இந்த டிஸ்பேட்ச் ஆகிடும். ஸோ அப்போ எனக்கு இங்கே இந்த டிஸ்பேட்சாக இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ணுறதை நான் என்ன பண்ணணும், திரும்ப இந்த கவுண்ட்டில் செட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு அது இன்க்ரிமெண்ட் ஆனது இதில் அப்டேட் ஆகும். இல்லைனா ஸ்டில் இதில் இருக்க இனிஷியல் வேல்யூ 0 தான் இருக்கும். ஸோ அப்போது அதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோர்லேயே சப்ஸ்கிரைப்ன்ற இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டோர் டாட் சப்ஸ்கிரைப், இதில் வந்துட்டு லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, ஸோ இதில் செட் கவுண்ட்ன்ற மெத்தட் இருக்குது. ஸோ செட் கவுண்ட் ப்ராக்கெட்டில் வந்துட்டு இதே ப்ரொசீஜர் அகெயின் ஸ்டேட்டில் கெட் ஸ்டேட் கால் பண்ணி அண்ட் கவுண்ட் வந்து இங்கே ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த செட் கவுண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஸ்டேட் மெத்தடாக ஆக்ட் ஆகும் ஃபங்க்ஷனல் காம்பவுண்டில். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆக்ஷன் டிஸ்பேச் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ஸ்கிரைப் மெத்தட் கால் ஆகும். அப்போது வந்துட்டு கரண்ட்டாக அந்த ஸ்டேட்டில் என்ன வேல்யூ இருக்கும், அப்டேட்டடான வேல்யூ இந்த ஸ்டேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த வேல்யூவை இதில் கெட் பண்ணி நம்ம இந்த கவுண்ட்டில் எடுத்து செட் கவுண்ட்டில் ஸ்டோர் பண்ணிடலாம். அப்போ நமக்கு இந்த கவுண்டோட வேல்யூ அப்டேட் ஆகி இங்கே அது ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ செக் பண்ணிடலாமா? ஸோ ஆப்ஸில் போயிட்டு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி கவுண்ட் ரெடக்ஸ் எக்ஸாம்பிள். ஸோ இதையும் ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு சேவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் வந்து லோட் ஆச்சு. ஸோ இதில் நம்ம ரெசல்ட் எக்ஸாம்பிள் கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணணும் நமக்கு வந்துச்சு கவுண்ட்டு இனிஷியல் வேல்யூ 0 இருக்குது. நான் இப்போ இன்க்ரிமெண்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. அது டிக்ரிமெண்ட் கிளிக் பண்ணால் 1 டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ இது எப்படி உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகுது ப்ராப்பராக. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோவில் எப்படி நம்ம ரெடக்ஸ் வந்துட்டு ரியாக்டில் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோலேருந்து பார்க்குற வரைக்கும் ஸோ பாய் கைஸ். இது வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ, பாய் கைஸ்.